வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேத்து கோல்டு ஈவினிங்குள்ள 13,750க்கு ஏறிடுச்சு ரூ. 170. 15,022 24 கேரட். வெள்ளி 250ங்கிறாங்க. ஆக்சுவலி இன்னும் கம்மி. வெள்ளிய பத்தி உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்ட்டேன். இன்னைக்கு காத்தால ரூ. 100 இறங்கினதா சொல்றாங்க கோல்டு. ஸோ கோல்டு இந்த 100 மேலேயும் கீழயும் போயிட்டுருக்கு. சில்வர் வந்து 2,25,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபியூச்சர்ஸ்ல. பிரெண்ட் 108 வரைக்கும் போயிடுச்சு இப்போ. யுஎஸ்டி ஐஎன்ஆர் நேத்து 95 பிரேக் பண்ணி 95.58 வரைக்கும் போயிட்டு, அப்புறம் 94.30, 40ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ நேத்து ஒரு பெரிய ஃபால் இருந்தது. அதாவது 93.28 வரைக்கும் போச்சு. அப்புறம் ஆர்பிஐயோட கேம்பிட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு 95.80 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் 95.25ல கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆச்சு. கடைசியில 94.80. இன்னைக்கு மார்க்கெட் இல்லாதனால ஓவர்சீஸ் மார்க்கெட்ல 94.30. இன்னைக்கு உங்களால ஆக்சுவலா டாலரே வாங்க முடியாது. ஏன்னா பேங்க் இன்னைக்கு க்ளோஸ்டு. நாளைக்கும் பேங்க் க்ளோஸ்டு. இனிமே தேர்ஸ்டே தான் நீங்க டாலர் வாங்க முடியும். அதனால இந்த ரேட் வந்து மீனிங்லெஸ். நேத்து வந்து மார்க்கெட் விழுந்திருந்தது. அதுவும் -0.85. டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லாம் விழுந்திருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ்டு. அதனால நம்ம மார்க்கெட்ல பெரிய டீட்டெயில்ஸ் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறும். ஏன்னா ட்ரம்ப் திரும்பி வந்து நான் வாரம் முடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால மார்க்கெட் இன்னைக்கு நைட்டு ஏறும். அதே நியூஸ் நாளைக்கு கேரி ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஒரு 200, 300 பாயிண்ட் ப்ளஸ் ஆகும். இல்ல அதுக்குள்ள குண்டா போட்டு இன்னும் ஏதாவது பண்ணாருன்னா இன்னும் இறங்கும். ஸோ இந்த மேலே ஏறிட்டுனா இது வந்து டெட் கேட் பவுன்ஸ். அன்ன ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமோஸ் ஓப்பன் ஆனால் தான் இந்தியாவோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்தியா ப்ராப்ளம் சால்வ் ஆக வரைக்கும் ஏறுறதுங்கிறது மீனிங்லெஸ். 8 இந்தியர்கள் செத்து போயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம்டாக சொல்லிட்டாங்க. ப்ளஸ் 1 மிஸ்ஸிங். 9 பேர் காலி. 5,50,000 பேர் திரும்பி வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. இதனால நம்மளோட கிரைசிஸ் பெருசாயிட்டே இருக்கு. இவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடணும். இது ஒன்லி 6 or 7% ஆஃப் பாப்புலேஷன். மீதி வந்து 90,00,000 பேருக்கு மேல அங்க இருக்காங்க. ஸ்கூல், காலேஜ், ஈக்கோசிஸ்டம் கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணணும். இது ஒரு அன்சர்டனிட்டில இருக்கு. இந்தியால இத பில்ட் பண்ணீங்கன்னா, வார் முடிஞ்சா திரும்பி ஓடி போயிடுவாங்க. அதனால இத எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அமெரிக்கா வந்து இன்னும் ஈரான் மேல அடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ஃபஹான்ங்கிற ஊர அடிச்சிருக்காங்க. கர்க் ஐலண்ட பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குவைத்தி டேங்கர அடிச்சு துபாய் போர்ட்ல அது எரிஞ்சிட்டு இருக்கு. துபாய் மேலயும் குண்டு போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதனால தான் இதான் ரியாலிட்டி. ஆனா ட்ரம்ப் வாரம் முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதனால டவ்வோட ஃபியூச்சர்ஸ் ஏறி இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் ஏறி இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. 300 பாயிண்ட் ஏறுனதுனால பெரிய ரிலீஃப்லாம் கிடையாது. 22,600க்கு போகும். திரும்பி 2 நாள் அடிச்சாங்கன்னா சரியா போயிடும். இந்த வாரம் ஃபுல்லா பெருசா ட்ரேட் இருக்காது. நாளைக்கு செட்டில்மெண்ட் இல்லாத ட்ரேடு. நாளான்னைக்கு செட்டில்மெண்ட்டோட ட்ரேடு. அப்புறம் குட் ஃப்ரைடே. ஸோ சீரியஸ் ட்ரேடுங்கிறது மண்டே தான். ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எங்களுதும் ஓமான்தும் திறமை ஓப்பனிங்கை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். எங்களை கேட்காம எந்த ஷிப்பும் உள்ளேயும் வெள்ளையும் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. டோல் கட்டணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட பார்லிமெண்ட் அதை பாஸ் பண்ணிருச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் டோல் கட்டாமல் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. சென்செக்ஸ் வந்து ஒரு 2 இயர் லோ கிட்ட வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி இதே லோவில் இருந்தது. பட் லாஸ்ட் இயரும் இந்த லோ வந்துதான்னு எனக்கு தெரியாது. நிஃப்டி வந்து 1 இயர் லோ 21,780. இது 22,250 வரைக்கும் போச்சு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு 700 பாயிண்ட் குறைஞ்சதுன்னா 4 இயர் ஆவரேஜுக்கு வந்துடும். அதனால இண்டைசஸ் வந்து மார்ச்லேருந்து இது வரைக்கும் ஒரு 12லேருந்து 14% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் கண்டினியூஸாக வித்துட்டே இருக்கிறாங்க. ஒரே நாளில் 9,40,000 கோடி வேல்யூ போயிடுச்சு. மார்க்கெட் கிராஷு. இதில் ப்ரமோட்டர்ஸுக்கும் லாஸு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் லாஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பெரிய லாஸு. நேற்று ஒரே நாளில் 9,40,000 கோடி நஷ்டம். ஈக்விட்டிஸ் வந்து 2026 வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் 6 இயர்ஸ். கோவிட் பீரியடுக்கு போயிடுச்சு. பட் கோவிட்லேயும் இவ்வளோ பெரிய லாஸ் இல்லை. ஸோ இது கோவிட் இல்லாத ஒரு பெரிய லாஸு. இயர் ஆன் இயர் 5% டிக்ளைனு. தட் இஸ் ஜனவரி 1 இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டிக்ளைன் இருக்குது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து 34 இயர் ஓல்டு ஹை. அப்படின்னா 1991 வந்து
ஆகி இப்போ வந்து எவ்வளோ ஆச்சு? 36 இயர்ஸ். ஸோ 1991க்கு அப்புறம் இதுதான் ஹையஸ்ட்டு 1,80,000 கோடி FY 26ல போயிருக்கு. அதில 1,23,000 கோடி இந்த மாசத்திலேயே போயிருக்கு. இது ஒரு புதுக உலக சாதனை. ஏன்னா 91க்கு மேல நம்ம ஊர்ல பெருசா FIIயே கிடையாது. ஸோ இது ஒரு புது ரெக்கார்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். STT ஹைக். இதனால டெரிவேட்டிவ் ட்ரேடிங் காஸ்ட்ட இன்னும் ஏத்தி, இன்னும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் நஷ்டத்த உள்ள தள்ளியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலா ரீட்டெயில் இன்வெஸ்டர் ட்ரேட் பண்ணக்கூடாது F&Oலன்னு போட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்ப வந்து பிளாட்டினமோட கோல்ட மிக்ஸ் பண்ணி, டியூட்டி ஃப்ரீ கோல்டு இம்போர்ட் கொண்டு வராங்க. பிளாட்டினத்தில கொஞ்சம் கோல்ட மிக்ஸ் பண்ணி, திரும்பி உள்ள கொண்டு வராங்க. இதில ரூ. 450 கோடி கோல்டு ஸ்மக்கிள் ஆயி இந்தியாக்குள்ள வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, ஏர்போர்ட்டு, கப்பல், லேண்ட் பார்டர் இது மாரி பல இடத்துல வரும். அதனால இந்த மாரி ஒரு ப்ராடக்ட்ட டாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து டோட்டலா 23% கோயிந்தாயிருக்கு. இது கம்ப்யூட்டர் இன்ஜினியரோட வேல. அவர் வந்து ஃபாரின் கரன்சி லிமிட்ட நீங்க 100 மில்லியனுக்கு லிமிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்ன வந்த விளைவு 23% காலி. பேங்க்ல வந்து டெபாசிட் யாரும் போட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு ரியல் வேஜஸ் குரோத் ஒருத்தருக்கும் இல்ல. அதாவது விலைவாசி சம்பளத்தோட ஜாஸ்தி ஏறுது. 2வது கடன் நெறைய இருக்கு. ரூ. 10 பேங்க்ல போட்டா ரூ. 6 கடன் அடைக்கிறதுக்கு உடனே எடுத்துடுறாங்க. அதனால வந்து 2 இயர் லோல இருக்கு. RBI ரேட் கட் பண்ணி கூட யாரும் பணம் போட மாட்டேங்கிறாங்கிறது இன்னொரு காரணம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கு. RBI 5.25%க்கு ரெப்போ ரேட்ட கட் பண்ணிட்டாங்க. 5.5% குடுக்குறேன்னு சொன்னா எவனும் டெபாசிட் போட மாட்டான். போடல. ஐடி செக்டர் வந்து பெஞ்ச கட் பண்ணி ஹையரிங்கையும் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிமாண்ட் இல்ல. Q4 ரொம்ப வீக்கா இருக்கும் அவங்களுக்குன்னு தெரியுது. TCS டிவிடெண்ட்ஸ்னால தான் டாடா சன்ஸ் இத்தன நாள் பெருசா சேவ் ஆயிட்டு இருந்தது. ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். டாக்டர் ரெட்டி வந்து செமிக்ளூடைட் ஸ்டாக்க தள்ளி முடிச்சுட்டாங்க. கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கிட்டு. ஏதாவது 1 மந்த்துக்கு மேல ஏதாவது ஸ்டாக் மீதி இருந்ததுன்னா, அத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தனு சக்கரவர்த்தி HDFCயோட சேர்மன் என்ன சொல்றாருன்னா, நம்ம வேல்யூஸ் சிஸ்டம்ஸ்ன்னு HDFC பேங்க் பேசிட்டு கஸ்டமர் தலையில ரிஸ்கியா AT1 பாண்டு கட்டினது தப்பு. தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க. இது இன்காங்கிருவன்ட்டு. இதனால இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் போயிடும். இந்த டிஃபரன்ஸ் ஒப்பீனியன்னால தான் என்ன வெளில தள்ளிட்டாங்கன்ட்டாரு. டாடா கெமிக்கல்ஸ் புரொடக்ஷன்ல 1 மில்லியன் டன் ஆஃப் சோடா ஆஷ் பண்ணிட்டாங்க. ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி சோடா ஆஷுக்கு விலை பெருசா ஏறல. சோடா ஆஷ் விலை ஏறியிருந்தா இந்த கம்பெனி சூப்பரா பண்ணியிருக்கும். ஆட்டோ செக்டர்ல பெருசா குரோத் இருக்காது. காஸ்ட் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். விலை இறங்கும், காஸ்ட் குறையும் அப்படின்ட்டாங்க. க்ரூடு விலை ஏற கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கம்பெனியோட ஷேரெல்லாம் விழுந்திருக்கு. டாடா மோட்டார்ஸும் விழுந்திருக்கு. எதனால விழுந்திருக்குன்னா, மார்ஜின் ப்ரெஷர் வரும். சேல்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தில பண்ணலாம். க்ரூடு நேத்து ஈவினிங் $110 மேல போயிடுச்சு. 200க்கு மேற்கிட்ட போகும்னு எதிர்பார்க்கப்படுது. விப்ரோ என்ன நினைக்கிறாங்கன்னா, ரீஜனல் பிராண்ட்ஸு அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபுட்ஸு முறுக்கு தட்டையெல்லாம் பண்ணி, அங்க FMCG பிசினஸ பூஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இந்த FMCG பிசினஸ் அன்லிஸ்டட் இவர்கிட்ட பிரேம்ஜி கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஃபெடரல் பேங்க் வந்து அவங்க பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிய மாத்தி டிஜிட்டல் பேங்கா முதல்ல மாறுறாங்க. எமோஷனலா பொசிஷன் பண்றாங்க. ஸோ தட் உங்க ஃப்ரெண்ட்ஸ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்கன்னு. IndusInd பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ன்னு ஒண்ணும் நோட்டீஸ்லாம் வரல. இது எங்களுக்கு வேண்டாதவங்க கிளப்பி விட்டு எங்க பேர கெடுக்குறாங்கன்னு. நேத்து எல்லாமே விழுந்திருந்தது. கொஞ்சம் பவுன்ஸ் ஆனாலும் பரவால்ல. கன்சிடர் பண்ணாதவங்க நாளைக்கு கன்சிடர் டெஃபினட்டா பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவ லைக் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மனி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிக்கல்
ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.